வெல்கம் டு ரெசிபீஸ் வித் மஹமதியா. இன்னைக்கு நம்ம நல்ல டேஸ்டியான வெங்காய குழம்பு எப்படி நல்ல ஈஸியான மெத்தடில் செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி கப்பில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 10 தேங்காயும் சேர்த்து நல்ல நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதோட 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு மண்சட்டியில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு உளுந்து, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அதோட ஒரு 3 காஞ்ச மிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 30 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர்மானா போதும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 5-6 பல் பூண்டையும் தட்டி இதோட சேர்த்துக்கலாம். நல்ல வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி விழுதையும் சேர்த்து நல்லா பச்சை வடை போக, தக்காளியோடைய பச்சை ஸ்மெல் போக வதக்கி விட்டுக்கலாம். நல்லா தக்காளி இந்த அளவு எண்ணெய் விட்டு வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வீட்டில் வச்ச தனி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூனும் காஷ்மீர் சில்லி பவுடர் 1 ஸ்பூனும் சேர்த்துக்கலாம். காஷ்மீர் மிளகாய் தூள் கலருக்காக தான், அதில் ரொம்ப காரம் இருக்காது. அடுத்து நம்ம கரைச்சி வச்சிருந்த அந்த புளி தண்ணியவும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா குழம்பு எல்லா சைடும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 ஸ்பூனு கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நல்லா உப்பையும் சேர்த்து எல்லா சைடும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 7 to 8 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா குழம்பு அருமையாக கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சால்ட் இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துக்கலாம். இன்றைக்கி சால்ட்டு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு உப்பு பத்தாட்டா இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு சின்ன துண்டு வெல்லமும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். நல்ல அருமையான டேஸ்ட்டில் ஒரு வெங்காய குழம்பு எப்படி ஈஸியான மெத்தடில் செய்யலான்னு பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.